ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆனிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இந்திய வம்சாவளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரோடு சென்ற சக விண்வெளி வீரரான புட்ச் வில்மோர் இருவருமே சர்வதேச விண்வெளி நிலையத்தில இருந்து பூமிக்கு திரும்பாததை பத்தி தான் பார்க்க போறோம். கடந்த ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்காவின் பிளாரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய கேப் கேனோவரல் ஏவுதளத்தில இருந்து புறப்பட்டு விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இருவரும் ஜூன் 7ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்று அடைந்தார்கள். வெறும் 10 நாட்கள் என திட்டமிடப்பட்ட இருவருடைய விண்வெளி பயணமும் 60 நாட்களை கடந்து நீடித்து வருகிறது. இம்மாதம் 18க்கு முன்னர் சுனிதா பூமிக்கு திரும்புவார் என்று தகவல்கள் வெளியான நிலையில் அவர் பூமிக்கு திரும்ப மேலும் 6 மாதங்கள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. பூமியிலிருந்து ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அடிக்கடி விண்வெளி வீரர்கள் சென்று ஆய்வு செய்வது வழக்கம். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தான் இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தது. சமீபத்தில் இந்த பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க நாசா முடிவெடுத்தது. இதற்காக போயிங் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டது. போயிங் நிறுவனத்திற்கு விமான தயாரிப்பில் முன் அனுபவம் உண்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த நிறுவனத்தை நாசா தேர்ந்தெடுத்தது. போயிங் நிறுவனம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்காவின் மற்றொரு விண்வெளி வீரரான புட்ச் வில்மோர் என இருவரையும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் பத்திரமாக பூமிக்கு கொண்டு வரும் பணியை ஏற்றுக்கொண்டது. இதற்காக ஸ்டார்லைனர் என்னும் ஸ்பேஸ் ஷிப்பையும் தயாரித்தது. ஆனால் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னரே பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தன. 2-3 முறை ஸ்டார்லைனரின் பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இப்படி இருக்கையில் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸையும் புட்ச் வில்மோரையும் மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஜூன் 7ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஜூன் 14ஆம் தேதி மீண்டும் பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்து விசை கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு ஆகியவை இந்த பயணத்தை மேலும் ஒரு வாரத்திற்கு தள்ளி போட்டது. இதன்படி ஜூன் 26ஆம் தேதி இருவரும் பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார்லைனரின் தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னும் சரி செய்யப்படாததால் இன்று வரை இருவரும் பூமிக்கு திரும்பாமல் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கி தவிக்கின்றனர். இது நாசா விஞ்ஞானிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப 6 மணி நேரங்கள் தேவைப்படும். இந்த 6 மணி நேர பயணத்தில் த்ரஸ்டர் ஃபெயிலியர், வால்வ் லீக்கேஜ் ஆகியவை இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி இருக்கையில்தான் இம்மாதம் 18ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் 4 வீரர்களை அனுப்ப இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் பூமி திரும்ப வேண்டும். இதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் பூமிக்கு திரும்புவர் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இருவரும் பூமிக்கு திரும்ப மேலும் 6 மாத காலம் ஆகும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பூமிக்கு வர வேண்டும் எனில் அதற்கு ஸ்பேஸ் ஷிப் தேவை. இவர்கள் சென்ற ஸ்டார்லைனரில் வர முடியாது. எனவே இந்த மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் என்னும் ஷிப்பை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்புகிறது. இதில் 4 பேர் வரை பயணம் செய்ய முடியும். ஆனால் 2 பேரை மட்டும் அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். இதில் செல்லும் 2 வீரர்கள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை விண்வெளி மையத்தில் தங்கி பணியாற்றுவார்கள். பின்னர் டிராகன் ஷிப் பூமிக்கு திரும்பும் போது காலியாக உள்ள இருக்கைகள் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸுக்கு ஒதுக்கப்படும். இப்படியாக இருவரும் அடுத்த ஆண்டு பூமிக்கு வருவார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. விண்வெளியில் வீரர்கள் சிக்கி இருப்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னர் நாசா விண்வெளி வீரர் பிராங்க் ரூபியோவும் அவரது 2 ரஷ்ய பணியாளர்களும் 1 வருடத்திற்கு மேலாக விண்வெளியில் சிக்கி இருந்தனர். இவர்கள் தங்கியிருந்த சோயூஸ் காப்சியூல் விண்வெளி குப்பையால் தாக்கப்பட்டு கடுமையாக சேதமடைந்தது. இதனை அடுத்து 1 வருடத்திற்கு பிறகு ரஷ்யா ஸ்பேஸ் ஷிப்பை அனுப்பி இவர்களை மீட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் புவியீர்ப்பு விசை இல்லாததால் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கி இருக்கும் போது உடலில் பல மாற்றங்கள் நிகழக்கூடும். தசை நார்கள், எலும்புகள் மிக வேகமாக வலுவிழப்பதோடு எலும்பு முறிவுகள் கூட ஏற்படலாம் என கூறப்படுகிறது. இரத்த அழுத்தம், சிறுநீரக கற்கள், ஏன் புற்றுநோய் கூட ஏற்படலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் மேலும் பல மாதங்கள் விண்வெளியிலேயே கழிக்க வேண்டும் என்பது பலரையும் கவலைக்குள்ளாக்கியுள்ளது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.
தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் உங்க ஆதரவை தெரிவிங்க. மேலும் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வர பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.